நான் இப்போ உங்களுக்கு அதே மெத்தடில் தான் ரெக்கார்டிங் பண்ணியே தரேன். நான் ஸ்க்ரீனில் அதாவது ஸ்க்ரீன் பண்ணும்போது வந்து அது அப்படி ஆகாது. இப்போ வந்து என்னென்னா, நல்லா கேட்டுக்கோங்க, கைன்மாஸ்டர் தான் இதுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன். கைன்மாஸ்டருக்குள்ளே போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. உள்ளே போய்ட்டு மேலே போய்ட்டு, அதாவது இமேஜஸ், உங்களுக்கு இமேஜஸ் வேணும்னா இமேஜஸ், வீடியோ வேணும்னா வீடியோ. ஃபஸ்ட்டு நான் வந்து வீடியோவை கிளிக் பண்ணிக்கிறேன், என்னோடய வீடியோ ஒன்று. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் ஒரிஜினல் ஆடியோ இருக்கும், அந்த ஆடியோவை நான் கட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸியான மெத்தட் இதுதான். அந்த ஆடியோவை நான் பேசுகிற சவுண்டு கேட்குது, அங்கே அந்த சைடில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே மேலே அந்த சவுண்ட் பட்டனில் போய்ட்டு ஸோ அதை மீட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் கீழே அந்த வாய்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, வாய்ஸ்ன்னு இருக்குங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலேருந்து பேசணுமோ பேசலாம். இப்போ நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு என்ன நீங்கள் டப் கொடுக்கணுமோ கொடுக்கலாம், என்ன பேசணுமோ பேசலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அதை பேசிவிட்டு நம்ம அடுத்து அந்த கீழே அந்த வாய்ஸை கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கட் பண்ணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பேசணுமோ பேசிக்கலாம், நிப்பாட்டுறதுல நிப்பாட்டிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். கைன்மாஸ்டரில் பே பண்ணலாம் கைன்மாஸ்டர் வரும். ஸோ அந்த ஆடியோ வந்துடுச்சு. அந்த ஆடியோ நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம், இல்லை க்ரோப் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு வேணுமோ கட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணாலே கட் பண்ணுற ஆப்ஷன் காமிக்கும் அந்த ஆடியோவை. நான் என்ன பேசிட்டேன், அந்த மேலே கட் பண்ணுற ஆப்ஷன் காமிக்குது இல்லைங்களா. ஸோ அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணி முன்னாடி கட் பண்ணுமா, பின்னாடி கட் பண்ணுமா, ஸோ எப்படி கட் பண்ணுமோ கட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் எல்லாம் கீழே அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இமேஜஸ் வேணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் வீடியோ பண்ணியிருக்கீங்க, அது நடுவில் இமேஜஸ் வரணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி உங்கள் எந்த இடத்துலேருந்து உங்களோட இமேஜ் வரணுமோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு சைடில் இருக்க அந்த பட்டனை அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதை ஜூம் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் இழுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இழுத்துக்கோங்க. ஸோ இழுத்துட்டு நீங்கள் இது விட்டாலே போதும். நீங்கள் பின்னாடி பேசுவீங்க, பட் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீனில் முன்னாடி இந்த இமேஜ் தான் இருக்கும். கைன்மாஸ்டரில் இன்னும் நிறைய பண்ணலாம், நிறைய டிஃப்ரெண்ட்ஸான வேஸ் இருக்குது, டிஃப்ரெண்டான வழிகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து வீடியோவும் கூட ரன் பண்ணிவிடலாம். அதே இடத்துல இமேஜஸ் போல் வீடியோ கூட ரன் பண்ணிவிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எதுவுமே வேணாம்னா இமேஜஸில் வாய்ஸ் போடணும் அப்படின்னா இமேஜஸ் தான் சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரி இந்த இமேஜஸ் போட்டு இதில் காமிக்கிற மாதிரி ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்பீடாக போய்ட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க. ரீவைண்ட் பண்ணிட்டு உங்களோட அதே மாதிரி தான் அங்கே கீழே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இமேஜ் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பே பண்ணால் தான் கைன்மாஸ்டர்ன்ற மேலே வராது, இல்லைன்னா கைன்மாஸ்டர்ன்ற வாட்டர் மார்க் வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதாவது நான் எப்போயுமே இந்த பண்ணுற ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பண்ணிவிட்டு அந்த வீடியோ அந்த ஃபோட்டோ இமேஜை வந்து சின்னது பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆடியோ கீழே வந்துடுது. ஸோ நமக்கு வந்து எந்தளவுக்கு லென்த்லாம் இல்லை, ஃபோட்டோ தான் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா. ஸோ இந்தளவுக்கு இது பண்ணிக்கோங்க. கரெக்டாக இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப எவ்வளோ சின்னது பண்ணணுமோ அவ்வளோ சின்னது பண்ணிக்கோங்க. ஸோ டெமோக்காக பண்ணுறேன், நான் பர்ஃபெக்ட்லாம் பண்ணல. அந்த மேலே தான் கைன்மாஸ்டர் சைடில் வரும், ரைட் சைடு நீங்கள் வந்து பார்த்தா தெரியும். அதாவது நீங்கள் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கைன்மாஸ்டர்ன்ற பேர் வரும். ஸோ அதனால் இப்போ நான் வந்து உங்களுக்கு இது எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் என்னென்னா எக்ஸ்போர்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்போயுமே அதாவது எவ்வளோ லென்த்தியான வீடியோ போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆக டைம் எடுக்கும். இன்டர்னல் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்துடுச்சு. அதாவது இது ஒரு 8 நிமிஷம் அந்த மாதிரி வீடியோனால
அதுக்கேற்ற மாதிரி டைம் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. கேன்சல். ஓகே, இப்போ நேராக வந்து ப்ளே ஸ்டோர் போங்க. வேறு இல்லை, வீடியோ எடிட்டர்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் 3வது ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, இந்த இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதனால் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு உள்ளே போனேன். உள்ளே போனோடனே உங்களுக்கு என்ட்ரன்ஸு இந்த இதில் ஆட் வரும். அதாவது நீங்கள் அதே மாதிரி தான் பே பண்ணால் ஆட்ஸ் இதெல்லாம் வராது. பட் இதில் வாட்டர் மார்க் வராது, அதனால அது பெஸ்ட் ஆப்ஷன். ஆனால் இதில் அவ்வளோக்கா ஆப்ஷன்ஸ் இல்லை. இப்போ வந்து போன இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களோட வீடியோ நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூமிங்கிறது மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு 3வது ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் அந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மேலே ரைட் சைடில் தான் அந்த கைன்மாஸ்டர் வரும். அது ஒரு உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இது வராத ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த வெர்ஷன் வந்து ஏபிகேயில் வரும். ஸோ அது உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன். மேலே அந்த எக்ஸ்போர்ட்ன்ற இது இருக்கும். சரி, மேலே டிக் இருக்கு இல்லைங்களா, அதை டிக் கொடுத்துட்டு இது எந்தளவுக்கு வேணுமோ ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கைன்மாஸ்டர் இன்னொரு வருஷம் இருக்குது, அதுக்கு டிக் கொடுத்துட்டு மேலே அந்த சேர் இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டன் கொடுத்தீங்கன்னா இந்த 450K 720K, அது 720னா வாட்ச் ஆர்டு பார்க்கணும். ஸோ அதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. உங்களுக்கு வாட்டர் மார்க் வராது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.